வெல்கம் டு ஆத்து சமையல். வரலட்சுமி நோம்புக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கப் வந்து பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு நான் ஒரு சிலர் வந்து பைத்தம்பருப்பு போட மாட்டாங்க. ஆனால் நான் வந்து பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுவேன். அது கொஞ்சம் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் அந்த பச்சரிசிக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா களைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் நான் பால் கொஞ்சமாக நான் விடுவேன். நம்ம 3 கப் நம்ம வந்து ஜலம் விட்டு நம்ம வந்து 2-3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் குக்கரில். பால் விடுறது பிடிக்கலைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து தண்ணி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த ஷார்ட்டாக நான் வீடியோ போட்டிருக்கேன். முக்கியமாக நெய்வேத்தியம் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 1.5 கப் வெல்லம் எடுத்து நல்லா அது வெடிகட்டிட்டு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும். அதாவது நான் என்ன கன்சிஸ்டன்சின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். வெல்லம் வந்து எப்போவுமே கொஞ்சம் நீர்க்க இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுண்டு அது கொஞ்சமாக அந்த ஜலம் எடுத்துட்டு இப்படி அந்த ஸ்பூனில் நீங்கள் போட்டிங்கன்னா அது நிற்கணும் ஒரு இடமா. அப்போ அது நின்று உங்களுக்கு கெட்டித்தன்மை கொடுத்ததுன்னா இப்போ வந்து இந்த வெள்ளைக்கலவை ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதில் போட்டு நம்ம நல்லா கலரி எடுத்தோம்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். நான் வந்து அங்கே சைமல்டேனியஸாக நான் நெய்யில் முந்திரி திராட்சை போட்டு நான் நல்லா பொரிச்சிட்டேன். அதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக வந்து நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. இது இதே மாதிரி பண்ணி நீங்களும் நெய்வேத்தியம் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிக்கோங்க. ரொம்ப மங்களகரமான நாள், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.